பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் சங்கீதங்களின் புத்தகத்துல நம்ம 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கலாம். அதுல 11வது வசனம் நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. பயத்துடனே கர்த்தரை செவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்னா சராசரி ஒரு மனிதன் நமக்கு எஜமானா இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு நம்ம பயந்து நடுங்கி நம்ம வேலை செய்யறோம். சில நேரத்துல நம்ம ரொம்ப பயப்படுவோம், ஏதாவது தவறு நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மள படைச்ச அந்த கடவுளை நம்ம நினைச்சு நம்ம பயப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சோதித்து அறியணும். நான் நிறைய டைம் என் இருதயத்துல நானே என்னை கேள்வி கேட்குவேன். இந்த சாதாரண மனிதர்களுக்கு நம்ம இவ்வளவு பயப்படுறோமே, நடுக்கத்தோடு நம்ம அவங்களுக்கு வேலை செய்யறோமே, நாம நம்மள உண்டாக்குன அந்த தேவனுக்கு நான் பயப்படுறேன்னா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள நானே நிறைய கேள்விகள் கேட்டுக்குவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் நினைச்சுக்குவேன், எசப்பா நான் உங்களோட கோபம் என் மேல இருக்கக்கூடாது கர்த்தாவே, மனிதர்களுக்கு பயப்படுறத விட தேவனுக்கு நான் பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எசப்பா நான் சாதாரண வேலை தான் செய்யறேன், என் வேலையில நான் கரெக்டா இருக்கேன், ஆனா இருந்தாலும் ஏதாவது குறைகள் கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனாலும் நான் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுவேன், ஏசப்பா உங்களுக்கு பயப்படுற பயம் முதலாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் அனுதினமும் அறிக்கையிடுவேன். நீங்களும் நம்ம வேலை செய்யற மனிதர்களுக்கு பயப்படலாம், ஆனா அதை விட நம்ம தேவனுக்கு பயப்படுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருதயத்துல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னு நான் கேட்கிறேன். ஆமேன்.